இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு செல்லக்குட்டி வந்து வளமைக்கு மாறா வெள்ளனவே நேரத்துக்கு எழும்பி ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். என்ன விஷயம் வந்து அவர்கிட்டயே கேட்போமா, சரியான சந்தோஷமாகவும் இருக்கிறார். பார்ப்போம் என்னென்று கேட்போம். குட்டி என்ன அடுக்கி கொண்டிருக்கிறீங்க? என்ன விசேஷம் இன்றைக்கு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டேயா? ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சாக்லேட்டுகள் டொவியல் கொண்டு போகிறதுக்காக அதை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறார். பேக் பண்ணி போட்டு கொண்டு அங்கே கொடுக்க போகிறார். அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. நேற்று ஃபுல்லாக அவருக்கு நித்திரியே இல்லை. இது செய்து எப்போ விடியே தான் இந்த ஹாப்பி பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டே கொடுப்பேன்னு சொல்லி இது ஒரு விதமான சந்தோஷம் தானே. எனக்கெல்லாம் இவர் செய்யும் பொழுது என்று ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்கள் படிக்கும் பொழுது இப்போ எங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னால் அப்பாக்கள் டோவி வேண்டி தருவாங்க. அதை கொண்டே ஒருத்தர்கிட்டையும் கொண்டே கொடு பண்ணும் பொழுதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாக. ஃப்ரெண்ட்ஸுன்ற பேர் சொல்லுங்க பாப்பா அம்மாவுக்கு. இவைக்கெல்லாம் சின்ன ஆக்களுக்கு வந்து நாங்கள் பெருசாத்தான் கிஃப்ட்டுகள் வேண்டி கொடுக்கணும் இல்லை, சின்னனா இப்படி மாதிரி அவையிட சின்ன சின்ன சந்தோஷத்தை நிறைவேற்றினாலே இவைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்தியா நாள் ஃபுல்லாகவே என் மகன் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்த பிறகு சொல்லுவார், அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். காது புளிக்க சொல்லுவார், கேட்டுக்கொண்டே இருப்போம். நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அவர் இனி திரும்பி வேற என்னென்னலாம் நடந்ததுன்னு கேட்குறதுக்கு.